ஹாய் மக்களே, இன்றைக்கு ஒரு சாப்பாட்டு வீடியோ ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். மேலும் பலதரப்பட்ட வீடியோக்கள் நான் போடுறதுக்காக தயாராக இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்படுது. அதிகமான பேர் இந்த வீடியோவை பார்த்துக்கிறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஒரு சில பேர் தான் பண்ணிக்கிறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அருக்குலா மீன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ருசியான மீன். மீன்லேயே ரொம்ப விலை கூடின மீனும் சுவையான மீனுமாக இருக்குது. அதே நேரத்தில் பீக்கங்காய் வந்து எப்போவும் கிடைக்கிறதில்லைன்னா கிடைக்கும், ஆனால் மலிவாக கிடைக்காது, கொஞ்சம் விலை கூட பாதிக்கும். அதோட அது வந்து ஒரு சாதாரணமாக கொஞ்சம் எடுத்து சமைக்க இயலாது. எப்படியும் 1 கிலோ எடுத்து சமைச்சா தான் ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தாராளமாக கறி வரும், கொஞ்சமாக போயிடும். அந்த அளவுக்கு அதில் அந்த சாஃப்டான ஒரு மரக்கறி அது. அதே நேரத்தில் வல்லாரை எப்பவும் ஒரு கீரை நம்ம சேர்த்துக்கணும் எங்களோட சாப்பாட்டில். அது நம்ம உடம்புக்கு நல்லது. மக்களே, அது வந்து அருக்குலா மீன், அருக்குலா பெரிய மீன், துண்டு மீன் உண்டு. இது வந்து பீக்கங்கான்னு சொல்கிறது. பீக்கங்காயில் கறி, எங்கெல்லாம் வல்ல அசம்பல், அது தெரிஞ்ச விஷயம் தான். அதெல்லாம் சிறப்பாக ஆக்கி இருக்குது, சமைச்சிக்கிறாங்க. நல்ல டேஸ்டான மீன் இது, நல்லா இருக்குது.